ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் POW அப்படிங்கிற மெத்தடை பற்றி பார்ப்போம். இந்த POWங்கிற மெத்தடு ஒரு நம்பரோட பவரை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இது மேத் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள இருந்து வர ஒரு மெத்தடு. மேத்துங்கிறது பல மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை உள்ளே வச்சிருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோவில் பவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். பவர்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக கீழே ஒரு நம்பர் கொடுத்து மேலே சின்னதாக இன்னொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 கீழே கொடுத்து மேலே வந்து 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2வை 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றதா அர்த்தம். இதை எப்படி சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்லனா 2 பவர் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 பவர் 7 அப்படின்னு சொல்றாங்கன்னா 3 7 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பவருங்கிறத நம்ம ஈஸியா நார்மல் மல்டிப்ளிகேஷன்லேயே பண்ணிட்டு போயிடலாம். எப்படி பண்ணலாம்னா நார்மலா 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு மல்டிப்ளிகேஷனை ஸ்டார் கொடுத்து அவுட்புட் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இப்போ ஒரு கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. இப்போ 12 பவர் 10 கண்டுபிடிக்கணும்னா 12 10 வாட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. கோடிங் தான் பெருசா போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த POW ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஈஸியா ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்கும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். எந்த வேரியபிளும் கொடுக்காம டைரக்டா console.writeLineக்குள்ள POWங்கிற மெத்தடை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். math.powன்னு கொடுக்கணும். ஏன்னா மேத் அதோட கிளாஸுங்கிறதுனால எப்படி console ரைட்லைனோட கிளாஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி POWக்கு math.ன்னு கொடுக்கணும். இப்போ POWக்குள்ள 2 ஆர்கியூமெண்ட் கொடுப்போம். ஒன்று கீழே கொடுக்குற நம்பர், ரெண்டாவது மேலே கொடுக்குற நம்பர். அந்த நம்பரை மாற்றிலாம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கொடுக்கறது கீழே கொடுக்குற நம்பராக தான் இருக்கும். கமா கொடுத்து மேலே கொடுக்குற நம்பர் கொடுக்கணும். அதாவது இப்போ 2 பவர் 4 இதுக்குள்ளே எழுதணும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அப்படின்னா 2, 4 அப்படின்னு கொடுத்து எழுதணும். console.readline கொடுக்கல அப்படின்னா ரன் ஆயிட்டு உடனே ஆஃப் ஆயிரும். அதாவது வெளியே வந்துடும். console.readline கொடுத்தா நம்ம என்டர் கொடுக்குற வரைக்கும் அவுட்புட் ஸ்க்ரீன் நிற்கும். ஸோ console.readline கொடுத்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் ஸ்க்ரீன் நிற்குது. ஆன்சர் 16 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ஒருவேளை கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்து பார்ப்போம். 10 பவர் 5 கொடுத்து பார்ப்போம். அதுக்கு எப்படி கொடுக்குறோம்? 10, 5ன்னு கொடுக்கணும். இதுக்கு அர்த்தம் என்ன? 10 கீழே இருக்கு, மேலே டு த பவர் 5 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் 1 lakh அப்படின்னு வந்திருக்கு. டைரக்டா இந்த POW மெத்தடை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் அதுவே காட்டிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் POW அப்படிங்கிற மெத்தடோட யூஸ். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.